ஒருங்கிணைந்த அதிமுகன்னு ஒரு விஷயத்த சொல்றீங்கல்ல, அது என்ன ஒருங்கிணைந்த அதிமுக? அது இல்லைன்றத அவர் சொல்றாரு. அக்னீஸ்வரன் பொதுக்குழு கூடி எல்லாரும் சேர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமியை பொதுச்சாளர்னு தேர்வெடுத்து செஞ்சுருக்காங்க. அதை எதிர்த்து திரு ஓபிஎஸ் எல்லா முயற்சி எடுத்துட்டு இருந்தாரு. அதை எதிர்க்கக்கூடிய இடத்துல இருந்து சசிகலா இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. டிடிவி எல்லாரும் சேர்ந்து எதுவுமே பண்ண முடியல. அல்லது வழக்கு போட்டவர்களாக வெளில இருக்கிறாங்க, அவரை எதிர்த்தவங்களாம் வெளில இருக்கிறாங்க. அப்போ அவர் தன்னுடைய தலைமையை உறுதிப்படுத்திட்டார்ல, அங்கே எங்கே சிக்கல் இருக்குது? தலைமை எப்படி உறுதிப்படுத்தினார்? எம்ஜிஆர் கொடுத்த பைலா அதிமுகவை கட்டுப்படுத்துமா? இவர் ஏற்படுத்திய பொதுக்குழு அதிமுக கட்டுப்படுத்துமா? இப்போ சுப்ரீம் கோர்ட் பெரும்பான்மையாக இருக்குது, பொதுக்குழு கூடிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்குது, வழக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் எதிர்த்து வழக்கு போட்ட வழக்கு இன்னும் பெண்டிங்கில் தானே இருக்குது. அப்போ அந்த வழக்கினுடைய தன்மை எப்படி போகுது? இது யார் கையில் இருக்குது? யார் முடிவெடுக்க போகிறாங்க? அப்போ எடப்பாடியினுடைய ஆக்ஷனை பொறுத்து தான் அந்த முடிவுக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணுமா இல்லையா என்றது தெரியும். அப்போ நம்ம அதெல்லாம் ஒரு பின்னால் இயங்கக்கூடிய ஒரு டைனமிக் ஃபோர்ஸ். அப்போ அந்த டைனமிக் ஃபோர்ஸ் எதை நினைச்சு கொண்டு போகுது? அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில 44% இருந்த அதிமுகவை ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது 37 பாராளுமன்ற உறுப்பினர்களை விட்டு சென்றார். இத்தனை ஆட்சியை கொடுத்து சென்றார். இத்தனையும் இழந்து இன்னைக்கு நிற்கிறாரு எடப்பாடி. சரிங்களா? அப்போ இத்தனை இழந்து நிற்கக்கூடியவரால், 10 முறை தோல்வி அடைந்தவரால் இந்த முறை வெற்றிக்கு வித்து விடுவாரா என்ற நம்பிக்கை இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட இல்லாமல் போச்சு. அதிமுக நம்பிக்கை இருந்ததுன்னா பாஜக அவரை தேடி கூட்டணி வைக்கிறாங்க. பாஜகவுக்கு நம்பிக்கை இருக்கு, 2 பேரும் சேர்ந்தா வந்துடும். இந்திய அளவில் எல்லா தேர்தல் களத்தையும் பார்க்குறவங்க அவங்களுக்கு தெரியாதா வெற்றி பெறக்கூடிய அடுத்த இடத்துல திமுகவோட சேர முடியாது. அப்போ அதுக்கு அடுத்து யார் இருக்கா வலுவான்னு தானே அவங்க பார்ப்பாங்க. இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் வெற்றி தான் அவங்களுக்கு. திமுக வந்தால் கூட அவங்களுக்கு வெற்றி தான். அவங்க தான் கொள்கை எதிரின்னு நிற்கிறாங்க, அதனால இப்போ வர்றது அது ரைட்டுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கணும். சரி, அப்போ இப்போதைக்கு நமக்கு சிக்கிறவங்க யார்? ஏடிஎம்கே மட்டும் தான் சிக்குது. எடப்பாடி தான் சிக்கியிருக்காரு. அப்போ அவரை யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கி இருக்காருங்கிற வார்த்தையே எனக்கு தெரியல. அது எப்படி சிக்கி இருக்காரு? சொல்லி கூட்டணி வைக்கிறாங்க. 2024 கூட்டணி கிடையாது, 2026 கூட்டணி கிடையாது, 2031 கூட்டணி கிடையாதுன்னு சொன்னவர் எடப்பாடியா இல்லை வேற யாருமா? எடப்பாடி தானே சொன்னாரு. அவர் அப்போ இப்போ எப்படி போய் மாட்டினாரு? எலக்ட்ரல் ஸ்ட்ராட்டஜி தேர்தலுக்கு ஏற்ற வகையில் மாற்றுறதுங்களை எல்லா கட்சியும் செஞ்சு தானே இருக்காங்க. அதுதான் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அந்த நம்பிக்கை வரல. என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே பாருங்க, எடப்பாடி ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் அல்ல, ஆனால் பணம் செல்வாக்கு மிக்க தலைவராக இருக்கார்.